வெளியில் வந்தோடனே முதல்ல போகணுன்னு நினச்சது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பகுத்தறிவு பேசிங்க, முற்போக்காக இருக்கீங்க, அப்புறம் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிடுறீங்களே, அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப ஆழமாக நம்புறது என்னென்னா, எப்போயும் நேர்மறையாக இருக்கும்னு நினப்பேன். அதே போல் நம்பிக்கை வேணும்னு நினப்பேன். யாரை நம்புறது? நம்மளை நம்பணும். எங்கே சிக்கலாயிரும்னா, நம்ம வெளியில் யாரை வேணால் சந்தேகப்படுவோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நிறைய இடத்துல சந்தேகப்படுவோம்ல, அது ரொம்ப பெரிய சிக்கலை கொடுத்துரும். அதனால் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கிறது. அது இயற்கையோ, பிரபஞ்சமோ, அம்மா அப்பாவோ, இல்லை ஏதோ ஒரு கடவுளின் பெயரால் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையோ, அது இருக்கும்போது நம்ம இன்னும் ஊக்கமாக இருக்க முடியும், ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ப முடியும். நம்புறதால இன்னும் வேகமாகவும் இன்னும் கடினமாகவும் உழைக்க முடியும்னு நான் நம்புவேன். அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. அது மறுபடியும் சொல்கிறேன், அது இயற்கையாக இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடவுளாக இருக்கலாம். இதில் மதம் மற்ற எதுவுமே கணக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, நம்மளை நம்ம ஆழமாக நம்பணும். இல்லைங்க, இந்த புற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் நம்ப முடியும் அப்படின்னா, உங்களை மாதிரி வலிமையான ஆள் யாரும் கிடையாதுங்கிறது 100% உண்மை. நம்புவோம், எல்லோரும் வெற்றி பெறுவோம். அப்புறம் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பில் நான் அப்படியே திகைச்சு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி.